ஹலோ மக்களே, நாங்கள் இன்றைய தினம் ஜெஃப்னா ஸ்டைல் புட்டு கொத்து வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். லீட்ஸ் எடுத்துருக்கிறேன், அதே மாதிரி கேரட், அதோடு சேர்த்து வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அதே மாதிரி தேவையான அளவு மிளகுத்தூள், உப்புத்தூளும் எடுத்துருக்கிறேன், அதே மாதிரி 4-5 பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைக்கலாம். ஒரு முட்டை வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நான் ஹெனோரின்ற சீசனிங் கலவை வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் வந்து கடாயை சுடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விடலாம். ஓகே, அதுக்கு பிறகு வெங்காயத்தை போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் வதங்க விட்டால் பிறகு பச்சை மிளகாயை வந்து சேர்த்துக்கொள்ளணும். ஸோ ரெண்டையுமே வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் வடியாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதங்கி வந்தால் பிறகு அதோடு சேர்த்து நாங்கள் வந்து வெட்டி வச்சிருந்த லீட்ஸ், கேரட் எல்லாத்தையுமே வந்து ஒரே இதாக மிக்ஸ் பண்ணலாம். ஸோ லீட்ஸ் போட்டாச்சு, கேரட்டுமே வந்து போட்டுட்டு ரெண்டையுமே வந்து வடிவாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வதங்கி வர விட வேணும். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் வந்து வதங்கின பிறகு நாங்கள் வந்து முட்டையை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ நான் வந்து ஒரு முட்டை சேர்த்துருக்கிறேன். சில பேர் 2-3 முட்டை வந்து சேர்த்துக்கொள்ளினும் டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். அதோடு சேர்த்து உப்புமே வந்து சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து வடியாக மிக்ஸ் பண்ணின பிறகு கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு நாங்கள் வந்து மிளகு தூளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ மிளகு தூளை சேர்த்த பிறகு நாங்கள் வந்து அந்த ஹெனோர் சீசனிக் கலவையை வந்து நான் சேர்த்துருந்தேன். நீங்கள் சூப் கட்டி இருந்தால் அதையுமே வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு அவிச்சு வச்சுருந்த வெள்ளை மாப்புட்டு தாங்க சேர்த்துருந்தேன். அரிசி மாப்புட்டுலேயும் வந்து நாங்கள் புட்டு கொத்து செய்யலாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து வெள்ளை மாப்புட்டு செய்திருந்தேன். ஸோ அதுக்கு வந்து புட்டு கொத்து செய்யலாம்னு சொல்லி செய்திருந்தேன். ஓகே, பாருங்கள், வடிவாக புட்டையும் போட்டு வடியாக மிக்ஸ் பண்ண வேணும். ஸோ எல்லாமே வந்து நல்லபடியாக சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணினா ஓகே, புட்டு கொத்து ரெடி ஆகிட்டுது. நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கெல்லாம் புட்டு கொத்து பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.